அன்புள்ள பரலோகத் தந்தையே, என்னை உயிருடன் வைத்திருப்பதன் மூலமும் ஒரு புதிய நாளைக் காண உதவியதன் மூலமும் வாழ்க்கை என்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு அளித்ததற்கு நன்றி. இந்த நான் எனக்கும் என் குடும்பத்திற்கும் புதுப்பிக்கப்படுவதற்காக உமது இரக்கத்தையும் கிருபையையும் வேண்டி இன்று காலை நான் உம்மிடம் வருகிறேன். எங்கள் அனைவரையும் உமது நீதியுள்ள வலது பக்கத்தில் சமர்ப்பிக்கிறேன். உம்முடைய நீதியுள்ள வலது கரத்தினால் எங்களைப் பயங்கரமாகவும் அற்புதமாகவும் படைத்திருக்கிறீர் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளவும் அதே பண்புகளை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவுங்கள். அப்பா, உங்கள் வார்த்தைகள் தெளிவாகக் கூறுகின்றன. உங்களிடமிருந்து வரும் ஞானம் முதலில் தூய்மையானது, பின்னர் அமைதியை நேசிக்கும், அக்கறையுள்ள, கீழ்ப்படிதலுள்ள, கருணை மற்றும் நல்ல பலன்களால் நிறைந்தது, பாரபட்சமற்றது மற்றும் நேர்மையானது. மேலே கூறப்பட்ட பண்புகளால் எங்கள் வாழ்க்கை நிரப்பப்பட்டும் உங்கள் வார்த்தைகளைப் பயன்படுத்தி எங்களை சுய மதிப்பீடு செய்து கொள்ளவும், எங்களிடம் எங்கு குறைபாடுகள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ளவும், உங்கள் பண்புகளில் எங்களை மேம்படுத்த உங்கள் உதவி மற்றும் வழிகாட்டுதலைக் கேட்டு உங்களிடம் வரவும் தயவு செய்து உதவுங்கள். உமது ஆவியின் கனிகளை விதைப்பதன் மூலம் நீதியை அறுவடை செய்ய எங்களுக்கு உதவுங்கள். எங்கள் உரை படைப்பாளரும் பராமரிப்பாளருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இரக்கங்களை நான் கேட்கிறேன். ஆமென்.